15 லட்சம் பேர் உள்ளே வருவான்ப்பா மெரினாவுக்கு. சிறப்பு பஸ்களை விடுங்க. அடுத்தது ட்ரெயின், அன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுவான், தாங்காது கூட்டம். அதனால் வேலை நாட்களில் விடுற மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுங்கன்னு சொல்லி ரயில்வே நிர்வாகத்தோடு பேசியிருக்கணும். பேசி 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுங்க, 15 லட்சம் பேர் வரப்போகிறான், அவனுக்கு வாகன வசதி இல்லாதவன்லாம் அதில் தான் வருவான் அப்படின்னு ரயில்களை கூட்டியிருக்கணும். ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கியால் சுடப்பட்டு பல பேர் செத்தாங்க. விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. விசாரணை கமிஷன் இந்த அதிகாரிகள் மேலே தப்பு இருக்குன்னு காவல்துறை அதிகாரிகள் பேரை கொடுத்தாங்க. இதுவரை ஒரு நடவடிக்கை இல்லை. விசாரணை கமிஷன் யார் மேலே தப்பு இருக்குன்னு கொடுத்தாங்களா அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து பதவி உயர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விசாரணை கமிஷன் அமைச்சு என்ன பண்ண? இப்படி ஒரு கேவலமான நிதி மந்திரி நம்ம நாட்டுக்கு இருந்திருக்காரு. யோசிங்க. எல்லாருக்கும் சொல்கிறேன், சிதம்பரம் மாதிரி ஒரு கேவலமான நிதி அமைச்சர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு எவ்வளவு இதை அனுபவிச்சாங்கிறது ஒரு நிதி மந்திரி இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசலாமா? வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் தலைப்புச் செய்திகள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைப்புச் செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் நடந்த விமான சாகசம். அதை பார்க்க போன லட்சக்கணக்கான மக்கள் பல துயரங்களுக்கு ஆளாகி, சரியான திட்டமிடுதல் இல்லாமல் ஸ்டாலின் அரசு குழப்பி மக்களுக்கு சொல்லன்னா துயரத்தை கொடுத்துருக்காங்க. 5 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்துருக்காங்க. தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை, மூச்சு விட ஆக்சிஜன் இல்லை, ஆம்புலன்ஸ் இல்லை, எல்லோரும் நடந்து போகிறாங்க. ட்ரெயின் இல்லை, சரியாக சிறப்பு பஸ்களை இயக்கலை. எல்லா முட்டாள்தனத்தையும் ஒட்டுமொத்தமாக ஸ்டாலின் அரசு பண்ணியிருக்காங்க. எப்போவுமே அதிகாரிகளை நம்பக்கூடாது. அதிகாரிகளை வேலை வாங்குவதற்காகத்தான் நம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஓட்டு போட்டு அனுப்புகிறோம். மக்கள் பிரதிநிதி ஒன்றுமே தெரியாதவங்களாக இருந்தால் அதிகாரிகள் செய்கிற தவறு வந்து மக்களை பாதிக்கும். அப்படித்தான் இது பாதித்தது. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய விமானப்படை நம்மக்கிட்ட இருக்கிற விமானங்களை சாகசம் செஞ்சு பல ஆண்டு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை மக்களுக்கு காமிப்பாங்க. அதில் வந்து நம்ம விமானப்படை எவ்வளோ சக்தி வாய்ந்ததாக இருக்குது, ஆற்றல் மிகுந்ததாக இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக விமானப்படை சாகசம் வந்து சென்னையில் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்போ விமானப்படை பிரிவை சேர்ந்தவங்க நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நாங்கள் இப்போ நடத்த போகிறோம், இது நடத்துகிறதுக்கு வந்து விளம்பரமெல்லாம் கொடுக்க போகிறோம், குறைந்தது 15 லட்சம் பேர் வந்து இதை பார்க்க வருவாங்க, நேரடியாக வருவாங்க. இதை நடத்துவதற்கு நாங்கள் தேர்ந்தெடுத்த இடம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை. அது கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேலே, 8 கிலோமீட்டருக்கு மேலே வெறும் கடற்கரையாக இருக்கும். மக்கள் இங்கே கூடுனா அதை பார்ப்பது எளிது அப்படின்னு சொல்லி இந்த விமான சாகசத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு அறிவித்தாங்க. அப்போ அறிவித்த உடனேயே கொஞ்சம் மூளை உள்ளவங்களாக இருந்தால் நம்முடைய ஸ்டாலின் அரசில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இது மெரினா கடற்கரையில் மிக அதிகபட்சமாக போனால் 10 லட்சம் பேர் தான் தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. 15 லட்சம் பேர் கூட்டம் வருதுன்னா நீங்கள் வந்து இந்த மெரினா போக இன்னும் 5 லட்சம் பேருக்கு வேண்டிய கூடுதல் இடங்களை நீங்கள் பார்த்துருக்கணும். அதை கோட்டை விட்டீங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 15 லட்சம் பேரையும் நீங்கள் அவங்க வந்துடுவாங்கன்னு சொன்னால் எந்த வித முன்னேற்பாடையும் பண்ணலை இவங்க. இப்போ நீங்கள் இந்த விமான சாகசம் எப்படி நடந்ததுங்கிறத இந்த வீடியோவை பாருங்கள். இதோ உங்கள் முன்னால் நட்ராஜ் ஃபார்மேஷன். ஒரு பலத்த கரகோஷத்தை எழுப்பி வரவேற்கலாமா சென்னை? Aircraft. The captain of IL-78 is Wing Commander Dharmendra Sunda. Squadron leader Mahendra is the co-pilot, and Wing Commander Panda along with Wing Commander Tripathi are the navigators. Along with Mirage 2000s being led by Wing Commander Himanshu Gupta to his left. ஸோ இவ்வளோ பெரிய சாகசம் 3 மணி நேரம் நடந்தது. 9 மணிக்கு ஆரம்பித்து 12 மணி வரை. அதனால் மக்கள் வந்து ஏற்கனவே ஒரு தடவை இந்த விமான சாகசம் சென்னையில் மெரினா கடற்கரையிலே நடந்திருக்கு, அதுக்கப்புறம் வரேன். அதனால் மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு அங்கேருந்து வராங்க.
அப்போ ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், 15 லட்சம் பேரை மெரினா கடற்கரை தாங்காது, விமானம் உங்கள்கிட்டே சொல்லியிருக்கணும், எங்களுக்கு கூடுதல் இடம் பார்க்கணும் அப்படின்னு 2 பேரும் பேசி மாற்றுத் திட்டத்தை எதையாச்சும் ஒன்று பார்த்துருக்கணும். இல்லையா 15 லட்சம் பேரை கூடுற அளவுக்கு எங்களுக்கு இங்கே இட வசதி இல்லை வேணான்னாச்சும் சொல்லியிருக்கணும். எதுவுமே இல்லாமல் 15 லட்சம்ட்டாங்க. இவரும் சரின்னு தலையாட்டிட்டார். அவருக்கு ஒன்றும் தெரியாது, விமான சாகசமாவது இதை போலீஸ் பந்தவது இதெல்லாம் அவங்கவுங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்கன்னு இவர் வீட்டில் உட்காந்துட்டார். வீட்டில் உட்காந்தா என்ன ஆயிடுச்சு, அதிகாரிகள் கோட்டை விட்டாங்க. 15 லட்சம் பேர் வராங்க. இப்போ நீங்களே ஒரு அதிகாரியாக யோசிங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஒரு அதிகாரியாக யோசிங்க. நான் சொல்கிறது, நீங்களே ஒரு முதலமைச்சராக இருக்கீங்க. 15 லட்சம் பேர் வராங்க மெரினா பீச், மெரினா கடற்கரை. அங்கே 10 லட்சம் பேர் இப்போ தான் கூட ஒரு அளவுக்கு இடம் இருக்குது. அப்போ 15 லட்சம் பேரும் சென்னையை சுற்றி இருக்கிற பகுதிகளிலும் வெளியிடங்கள்ல இருந்து தான் வராங்க. அப்போ சென்னையை சுற்றி இருக்கிற அத்தனை கூட்டமும் மெரினாவுக்கு வர்றதுக்கு பஸ்ஸும் ரயிலும் நீங்கள் ரெடி பண்ணணும்ல. அதை செஞ்சாங்களா கேளுங்க. சிறப்பு பஸ்கள் ஏதாச்சும் விட்டாங்களான்னு கேளுங்க. அப்போ சிறப்பு பஸ்கள் விடணும்ல. 15 லட்சம் பேர் எப்படி உள்ளே வருவான் மெரினாவுக்கு? காரில் வர்றவன் வருவான், பைக்கில் வர அது தனி. அது போக பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லேயும் குடும்பமாக வருவார்கள். சிறப்பு பஸ்களை இவங்க பண்ணவே இல்லை. முதல் குற்றம் அது. 2வது குற்றம், அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எப்போவுமே சென்னையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓடுது, மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. சென்னையில் 2 வகையான ட்ரெயின்கள் ஓடுது. இந்த ட்ரெயின்கள்லாம் வேலை நாட்களில் 3 நிமிஷத்துக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் வரும் கூட்டத்தை சமாளிக்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எல்லாருக்கும் லீவுங்கிறதுனால அரை மணி நேரத்துக்கு ஒன்று தான் வரும். அப்போ ஸ்டாலின் அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கணும், 15 லட்சம் பேர் உள்ளே வருவான்ப்பா மெரினாவுக்கு, சிறப்பு பஸ்களை விடுங்க. அடுத்தது ட்ரெயின் அன்னைக்கு அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுவான், தாங்காது கூட்டம். அதனால் வேலை நாட்களில் விடுற மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுங்கன்னு சொல்லி ரயில்வே நிர்வாகத்தோடு பேசியிருக்கணும். பேசி 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விடுங்க, 15 லட்சம் பேர் வரப்போகிறான், அவனுக்கு வாகன வசதி இல்லாதவன்லாம் அதில் தான் வருவான் அப்படின்னு ரயில்களை கூட்டியிருக்கணும். ரயில்வே நிர்வாகத்திட்டே பேசலை, அவங்க பாட்டுக்கு உக்காந்துட்டாங்க. 15 லட்சம் பேரும் ஒரே நேரத்தில் காலையில் 9 மணிக்கு ஆரம்பிக்குது. காலையில் 6-7 மணிக்கு சென்னையும் அதை சுற்றியுள்ள எல்லா பகுதியிலிருந்தும் 15 லட்சம் பேர் உள்ளே வரான். பஸ் இல்லை, எப்போவும் உள்ள பஸ்ஸு. இத்தனை கூட்டத்தையும் தாங்குவதற்கு பஸ் எப்படி முடியும்? ட்ரெயின் அரை மணி நேரத்துக்கு ஒன்று வருது. கூட்டம் மலை மோதுது. ஒரு வழியாக இன்னும் சில பேர் காரில் வராங்க, இன்னும் சில பேர் 2 வீலர் 2 சக்கர வாகனத்தில் வராங்க. அப்போ நீங்கள் என்னென்னா 15 லட்சம் பேர் வரான்னு வைங்க. கார்லேயும் பைக்லேயும் வந்தால் 1 லட்சம், குறைந்தது 1 லட்சம் காருக்கும் பைக்குக்கும் நீங்கள் பார்க்கிங் ரெடி பண்ணணும்ல, வண்டி நிறுத்துறதுக்கு. அதை யோசிச்சிங்களா? அதையும் யோசிக்கலை. வண்டியை கொண்டாந்தா எங்கே நிறுத்துவான்? காரை கொண்டு வந்தவன், பைக்கை கொண்டு வந்தவன், அத்தனை பேரும் வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் அவன் வேறு சிக்கிக்கிட்டு தவிக்கிறான். மொத்தத்தில் வர்றது 15 லட்சம். தமிழ்நாடு போலீஸுடைய மொத்த எண்ணிக்கையை 1,30,000, 1,40,000. இது தமிழ்நாடு பூரா. சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,000 பேர் தான். எவ்வளோ கூட்டினாலும் 20-30,000 பேரை வச்சு 15 லட்சம் பேரை சமாளிக்கிறதுனா சாதாரண விஷயமா? ஒன்றுமே பண்ணல. சரி, 15 லட்சம் கூட்டம் வருது, 3 மணி நேரம் சினிமா மாதிரி போகுமே, வெட்ட வெளியாச்சே, பயங்கர வெயில் வேறு அடிக்குமே, காலையில் 9லேருந்து 12 உச்சி வெயிலில். அப்போ கூட்டத்துக்கு வந்தவெல்லாம், விமான சாகசத்தை பார்க்குறதுக்கு வந்தவெல்லாம் குடிப்பதற்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவான்? ஒரு பாட்டில் கொண்டு வந்தாங்கன்னா எவ்வளோ நேரம் தாங்கும்? குழந்தைகளோடெல்லாம் வந்திருக்காங்க, அதுக்கு எந்த ஏற்பாடும் பண்ணலை. குடிப்பதற்கு தண்ணியை ஏற்பாடு பண்ணலை. ஏதாச்சும் சாப்பிடணும், சாப்பாடு இல்லை, சின்ன டிஃபன் மாதிரி ஸ்நாக்ஸு, ரொட்டி, பன், எதையுமே இவங்க ஏற்பாடு பண்ணல. அதாவது தனியார் ஆளுகிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா தனியார்லாம் அங்கங்கே ஒரு சின்ன கடையை போட்டிருப்பான். எதுவுமே இல்லை. அப்போ சாப்பாடு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல், குழந்தைகளுக்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ஜனங்க உள்ளே வந்துட்டாங்க. ஆக்சிஜன் வேணுமே, 15 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடனா ஆக்சிஜன் வேணுமே. அங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பத்துமா? மூச்சு திணறல் வந்துருச்சு, மூச்சு விட முடியலை, இந்த பக்கம் நகர முடியலை. சென்னையவே குலுங்க வச்சுக்கிட்டு, சென்னையவே எந்த வித திட்டமிடுதல் இல்லாமல் இது பண்ணி குட்டிச்சவராக்கி விட்டாங்க. அதனால் வந்த கூட்டமெல்லாம் பாதி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மயக்கம் வந்தால் இந்த மாதிரி, அதாவது
க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு தியரி இருக்குது. இதெல்லாம் படிச்சிருக்கணும். உங்களுக்கு எங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களே இப்படி க்ரௌடு கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட், கூட்டத்தை சமாளிப்பது எப்படின்னு அது ஒரு ஸ்டடியே இருக்குது, தெரியுது. அதில் கொஞ்சம் சொல்கிறான், ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறான். ஒரு கூட்டம் வந்துட்டால் அது சமாளிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், முதல் உதவி இதெல்லாம் வச்சுருக்கணும், முதல் உதவி மையம்னே வச்சுருக்கணும். யாருக்காச்சும் மயக்கம் வந்தால் கூட முதல் உதவி போகிற மாதிரி இருக்கணும். ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கணும். எல்லாத்தையும் குழப்பி உள்ளே போட்டு முதல் உதவி மையம் வைக்கலை, ஆம்புலன்ஸ் வச்சுருந்தாங்க. கூட்டத்து நெரிசலில் ஆம்புலன்ஸு நகர முடியலை. சென்னை மாநகரம் பூரா டிராஃபிக். இங்கே இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் மயங்கி விழுகிறான், அங்கேயே சாகுறான். தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை. ஒரு பெண்ணுக்கு பிரசவமாச்சு, தூக்கிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் இல்லை. அப்புறம் பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு இதை ஸ்ட்ரெச்சரை வச்சு தலைக்கு மேலே வச்சு தூக்கிட்டு போகிறாங்க. என்ன குழப்பம் நடக்கிறதோ அத்தனை குழப்பமும் நடந்துருக்கு. இதில் வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்கான், மூச்சு விட முடியாமல் இருக்கான், தண்ணி குடிக்க முடியாமல் இருக்கான். ஸ்டாலின், அவர் மனைவி, டிஷர்ட் உதயநிதி, அவங்க குடும்பம் எல்லாம் வந்துக்கிட்டு ஜம்முன்னு நடுவில் உட்காந்துக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர்களுக்கு மட்டும் எல்லா வசதியோடு. நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே ஜனங்க மேலே, மக்கள் மேலே பற்று உள்ள ஒரு முதலமைச்சராக இருந்தால் என்ன சொல்லணும் தெரியுமா? நம்ம யாரும் போகக்கூடாது. இப்படி சொன்ன முதல்வர்கள் இருக்காங்க இதுக்கு முன்னாடி. எம்ஜிஆர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி கூட்டம்னா நான் வரவே மாட்டேன் பாரு. அப்போ கேட்டதுக்கு என்ன சொல்வார், என்னை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வருவான், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், என் வண்டியை உள்ளே கொண்டு போய் இந்த டிராஃபிக்கில் என்னையும் உள்ளே விடணும், மக்களுக்கு பெரிய தொந்தரவாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி எதுக்குமே அவர் வரமாட்டார். அவர் ஒரு ஆள் தான் இதில் நான் அந்த மாதிரி வரமாட்டேன் அப்படின்னு சொன்னது. ஸோ ஸ்டாலினுக்கு மக்கள் மேலே மரியாதை இருந்திருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், எப்போ எங்களுக்கு வேணாம், குடும்பத்துக்கெல்லாம் வேணாம், நான் டிவியிலே பார்த்துக்கிறோம், ஜனங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், மக்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளி கூட்டம் பூரா மந்திரி, இவங்க குடும்பம் அவங்க குடும்பம் எல்லாம் நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறோம் பூரா சேரை போட்டு கால் மேலே காலை போட்டு உக்காந்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கான். மக்கள் இங்கே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. 93 பேர், 5 பேர் செத்துட்டாங்க. 93 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனமான ஒரு இதை விமான சாகசத்தை நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே கார் ரேஸ்னு ஒரு கோமாளித்தனம், அதிலேயாச்சும் இவங்களே பண்ணாங்க, எவனும் ஜாகலை, மற்றவங்கள பாதிக்கலை. இது பொதுமக்களை பாதிச்சிருச்சு. 15 லட்சம்னு பயந்துட வேணாமா? நல்ல முதலமைச்சர், அதே இந்த வேலையை வேணாம்ப்பா, 15 லட்சத்தும் கூட்டிகிட்டு நம்மளால் இது பண்ண முடியாது அப்படின்னு. சரி, அப்படி 15 லட்சம்னா அது நடக்க முடியாத விஷயமா? ஏன் நடக்க முடியாத விஷயமா? இந்த விஷயத்தை சொல்லும்போது இன்னொன்று சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் மெரினா கடற்கரையில் நடந்தது. அது தானாக கூடிச்ச கூட்டம், இளைஞர்கள், மாணவர்கள் எல்லாம் தானாக கூடி 5 லட்சம் பேர் வந்துட்டான். ஒன்று முன்னறிவிப்பு இல்லாமல் 5 லட்சம் பேர் வந்துட்டான். அப்போ ஓபிஎஸ் தான் முதல் மந்திரியாக இருந்தார். அவர் பாருங்கள், அவருக்கு. ஆனால் அந்த 5 லட்சம் பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிட்டத்தட்ட 10 நாள் 15 நாள் அவங்க போராட்டம் பண்ணாங்க. சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து அத்தனையும் ஒழுங்காக போச்சு. 5 லட்சம் பேர் கூடினாங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நடந்ததே. அப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கிற இது கூட ஸ்டாலினுக்கு இல்லைன்னு, ஸ்டாலின் 0வாக இருந்திருக்காரு. அப்போ இருந்த அதிகாரிகள் பரவாயில்லையே, இப்போ இருக்கிற அதிகாரிகள் இப்படி இருக்காங்களே. எல்லாத்துக்கும் மேலே 2003 ஜெயலலிதா முதல் மந்திரியாக இருந்தாங்க. அப்போ இதே மாதிரி விமான சாகசம் நடத்தினாங்க. இதே மெரினாவில் 10 லட்சம் பேர் கூட்டினாங்க. நான் சொன்ன பாருங்கள், 10 லட்சம் தான் கெப்பாசிட்டின்னு. ஜெயலலிதா அவர்கள் கரெக்டாக 10 லட்சத்துக்கு மேலே அப்போவே பிளான் பண்ணாங்க, 15 லட்சம் வந்துடக்கூடாது அப்படின்னு. 10 லட்சம் பேர் கூட்டினாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. போக்குவரத்து கிளீனாக போச்சு, வண்டிகள் உள்ளே போச்சு, ஆம்புலன்ஸ் கிளீனாக போச்சு, மக்களுக்கு தண்ணி கிடைச்சது, ரொட்டி இது எல்லாமே கிடைச்சத. அப்போ ஜெயலலிதா அவர்கள் செஞ்ச இதை கூட ஸ்டாலினுக்கு செய்ய முடியலை அப்படிங்கிறதான முடிவுக்கு வருது. அதனால் இவ்வளவு கோமாளித்தனங்களும் இந்த கார் சாகசத்தில் நடந்து ஆளுங்கட்சியின் திறமையின்மையால், குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சருடைய திறமையின்மையால், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் திறமையில்லாத காரணத்தால் மிகப்பெரிய துன்பத்துக்கு பொதுமக்கள் ஆளாகி அந்த விமான சாகசத்தோட பெருமையை சீர்குலைந்து போய்விட்டது அப்படிங்கிறது தான் முதல் கருத்து. இப்போ இதில் மக்கள் கஷ்டம் எப்படிப்பட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவாக போடுறோம்.
நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். வந்திருந்த கூட்டத்தின் ஒரு பகுதியே இந்த வீடியோவில் பாருங்கள். இது முழு கூட்டமும் கிடையாது, ஒரு பகுதி. கடலென மக்கள் திரண்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு பெரிய மக்கள் வெள்ளம் மெரினா உள்ளே போயிடுச்சு. போனோன்னு அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ கூட்டம் கூடிடுச்சு, இடம் போக இல்லையே, இன்னும் வந்துக்கிட்டு இருக்கான்ல உங்களுக்கு, யாரையும் உள்ளே விடாதீங்கன்ட்டு உள்ளே போனவனெல்லாம் எல்லா பாதையும் அடைச்சிட்டாங்க. அப்போ என்னாச்சு, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் உள்ளே மாட்டிக்கிட்டான். அவன் வெளியில் வர முடியாது. ஏன்னா இன்னும் நம்ம வர்ற கூட்டத்தை உள்ளே விடக்கூடாதுன்னு எல்லா பாதையும் அடிச்சிட்டாங்க. முதல்ல தவறு நடந்த ஆரம்பமே இங்கே தான் நடந்தது. இவ்வளோ பெரிய கூட்டம் அடைபட்டு விட்டது, உள்ளே யாரும் போக முடியலை. இதில் இந்த இவ்வளோ பெரிய கூட்டமும் வந்தாம் பாருங்க, 2 வீலரு காரு, அதெல்லாம் என்ன ஆச்சு யாருக்குமே தெரியாது. அவங்க எங்கெங்கே விட்டாங்க, அதுக்கு ஒரு இதுவே கிடையாது, ஒரு முன்னறிவிப்பு எதுவும் கொடுத்து எதுவும் பண்ணலை. அதுக்கு தடுப்பு நடவடிக்கைகள், எச்சரிக்கை நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள், கார்கள் இதுகளுக்கு தெரியல. அவங்கவுங்க இஷ்டப்பட்ட இடத்துல நிறுத்திட்டாங்க. இவர்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இவர்கள் திறமை இல்லாதவங்க. ஏன்னா இதாச்சும் 15 லட்சம். 1 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மானுடைய பாட்டு கச்சேரி ஒன்று ரெடி பண்ணாங்க. 10,000 பேர் வந்தான், அடக்கவே முடியலை. வந்தவங்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தவங்கெல்லாம் பார்க்க முடியாமல் அந்த பாட்டு கச்சேரி, இசை கச்சேரியை கேன்சல் ஆயிடுச்சு, ஏஆர் ரஹ்மானோடது. ஸோ ஒரு 10,000 பேர் இவங்களால் சமாளிக்க முடியலை. காவல்துறை வச்சு, அதிகாரிகள் வச்சு சமாளிக்க தெரியல. ஏஆர் ரஹ்மான் இதே அப்படி தான் கேன்சல் ஆச்சு. ஸோ அதை மாதிரி இவர்களுக்கு அந்த க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது சுத்தமாக தெரியல. இப்போ இந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ பாருங்கள். இந்த கூட்டம் வந்ததுனால சென்னை மாநகரம் முழுவதும் டிராஃபிக் எப்படி ஜாம் ஆச்சுன்னு பாருங்கள். எல்லா இடங்களிலையும் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. இங்கே கூட்டம் நிரம்பி வழிந்ததால் எல்லா இடங்களிலும் டிராஃபிக் ஜாம் ஆச்சு. அந்த வீடியோவை பாருங்கள். ரயில்கள் போதிய அளவு இல்லாததுனால வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் லட்சக்கணக்கில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேயே எத்தனை லட்சமாக ஆயிரக்கணக்கான பேர் அப்படியே ட்ரெயினே கிடைக்காம நிற்கிறாங்க. அந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கடுத்தது ட்ரெயின் கிடைச்சவங்க ஜன்னல் மேலே ஏறியும் இதுவும் ஏறியும் எப்படி ட்ராவல் பண்ணி போகிறாங்க, மின்சார ரயிலில் எப்படி போகிறாங்க அப்படிங்கிற இந்த வீடியோவும் பாருங்கள். மின்சார ரயில்களில் கூட்டம். ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வண்டி, 3 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி விடணும்ல, வேலை அதுலேயும் கோட்டை விட்டாங்க. ஸோ மின்சார ரயில்களின் கதி இது. அதற்கு அடுத்தது மக்களுடைய அவதிகள். ஒவ்வொருத்தரும் அவங்க கதையை சொல்கிறாங்க, கேளுங்க. என்னென்ன கஷ்டப்பட்டோம்னு சொல்லி ஒரு 3-4 வீடியோக்களில் அவங்க கதையை சொல்கிறாங்க. இதை பூரா ஒன்றுன்னா கேளுங்க. 15 லட்சம் பேர் வரணும், கின்னஸ் சாதனை படைக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா ஒன்று பண்ணியிருக்கலாம், 15 லட்சம் பேருக்கும் விஷத்தை கலந்து கொடுத்துருக்கலாம். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு போனாங்க. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னதுக்குள்ளேயும் எனக்கு ஆம்புலன்ஸ் கிடைக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 ஹவர்ஸில் யாருமே பார்க்கல, யாருமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணல, எதுவும் அங்கே இருக்க ஃபோனு கூட யாரும் அட்டன் பண்ணலை. அவ்வளவு சொல்லனா துயரத்துக்கு மக்கள் ஆளாகி உயிரை கையில் பிடிச்சிட்டு வெளியில் வந்தாங்க. அதற்கு பிறகு ரயில்வே இவ்வளோலாம் பிரச்சனை இவங்க ஒன்றும் சொல்லலை. பிரச்சனை வந்த உடனே 3 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயின் விட்டான், இல்லைன்னா இன்னும் நிறைய பேர் செத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கள் பூரா அந்த ட்ரெயினில் வீடுகளுக்கு போய் தண்ணி கேட்குறாங்க குடிக்க. குழந்தைகளோட வெளியில் வந்தவர்கள் அங்கே எங்கெங்கே வீடு இருக்கோ போய் குடிக்கிறப்பதற்கு வீடாக போய் தண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ வீடியோவும் பார்த்தீங்க. மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர் குடும்பத்தோடு எப்படி ஜாலியாக உட்காந்து அவரும் அவர் மகனும் மந்திரிகளும் இந்த மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் எவ்வளோ ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிற இதையும் இந்த வீடியோவும் பாருங்கள். இதுதான் நம்ம நாட்டின் தலையெழுத்து.
இதே மாதிரி 2003 ஜெயலலிதா அவர்கள் விமான சாகசம் நடத்தினாங்க, 10 லட்சம் பேர்னு சொன்னல வந்தாங்க. ஒரு அசம்பாவிதம் இல்லை, ரொம்ப அருமையாக நடந்தது. அதுக்கான வீடியோ கிடைக்கல, அதுக்கான ஃபோட்டோக்களை பாருங்கள், ஜெயலலிதா அவர்கள் எப்படி நடத்தினாங்க. காரணம், நிர்வாகத்தில் திறமை உள்ளவர்கள். நீங்கள் ஊழலும் பண்ணுறீங்க, அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு தான். அந்த நிர்வாகத்தை வந்து திறமையாக நடத்தினாங்க. நீங்கள் ஊழலும் பண்ணுறீங்க, நிர்வாகத்துக்கு லாயக்கு இல்லை அப்படிங்கிறது தான். 2003 அவங்க எப்படி ஒரு சின்ன பிரச்சனை இல்லாமல் எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு ஸ்டாலினும் அவருடைய அரசாங்கமும் பதில் சொல்லணும் மக்களுக்கு அப்படிங்கிறது அடுத்த கருத்து. இதில் பார்த்தீங்கன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நிர்வாக திறமை இல்லைங்கிறத காவல்துறைக்கும் சொல்கிறேன். நடிகர் விஜய் வந்து மாநாடு நடத்துகிறேன்னாரு. அப்போ அவர் மாநாடுக்கு வந்து பெர்மிஷன் அனுமதி கேட்டு எழுதி கொடுத்தார், பெட்டிஷன் எழுதி கொடுத்தார். அப்போ என்னென்ன கேள்வி கேட்டாங்க நம்ம காவல்துறை, எவ்வளோ பேர் வருவாங்க, ஆண்கள் எவ்வளவு, அவர் 30,000, பெண்கள் எவ்வளவு, குழந்தைகள் எவ்வளவு, சீனியர் சிட்டிசன் வயதானவர்கள் எவ்வளவு, மாற்றுத்திறனாளிகள் எவ்வளவு, இந்த கேள்வியெல்லாம் கேட்டாங்கல்ல விஜய் மாநாட்டுக்கு. அடுத்தது எத்தனை வண்டி வரும், அதற்கான பார்க்கிங் வசதி இருக்கா, இவ்வளவு கேள்வியும் கேட்டாங்க பெர்மிஷன் அனுமதி கொடுக்கறதுக்கு முன்னாடி. இந்த கேள்வியை விஜய் மாநாட்டுக்கு மிஞ்சி போனால் 50,000 பேர் 1 லட்சம் பேர் வருவாங்க. 50,000 1 லட்சம் பேருக்கே இத்தனை கேள்விகளை கேட்ட இந்த அரசாங்கம் 15 லட்சம் பேர் வருவதற்கு எத்தனை கேள்விகளை உங்களுக்குள்ளே கேட்டு அதற்கான வழிவகைகளை செஞ்சுருக்கணும். இதே பார்க்கிங்கை நீங்கள் கேட்டு முடிவு பண்ண வேணாமா? எதையுமே பண்ணலை. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதில் செலுத்திய கவனம் இதில் செலுத்தலை. அதனால தான் உங்களை குற்றம் சொல்கிறேன், நீங்கள் தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு. தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, திருமாவளவன் சொல்கிறார் விசாரணை கமிஷன் அமைக்கணுமா. விசாரணை கமிஷன் என்ன விசாரணை கமிஷன்? ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கினால் சுடப்பட்டு பல பேர் செத்தாங்க, விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. விசாரணை கமிஷன் இந்த அதிகாரிகள் மேலே தப்பு இருக்குதுன்னு காவல்துறை அதிகாரிகள் பேரை கொடுத்தாங்க. இதுவரை ஒரு நடவடிக்கை இல்லை. விசாரணை கமிஷன் யார் மேலே தப்பு இருக்குன்னு கொடுத்தாங்களா அந்த அதிகாரிகளுக்கெல்லாம் ஸ்டாலின் வந்து பதவி உயர்வு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விசாரணை கமிஷன் அமைச்சு என்ன பண்ண? இவங்க சொல்கிறாங்க கனிமொழி, இதெல்லாம் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னா இந்த ஏற்றுக்கவே கூடாது. அப்போ என்ன அர்த்தம், ஜெயலலிதா சமாளிக்கலையா? ஜெயலலிதா ஏற்றுக்கிட்டாங்கல்ல. கனிமொழிக்கு தான் சொல்கிறேன், உங்கள் அண்ணனுக்கு சமாளிக்க தெரியலன்னா 15 லட்சம் இதே நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, எப்படி ஜெயலலிதா நடத்தி காமிச்சாங்களே. அப்போ உங்கள் அண்ணனுக்கு திறமை இல்லை. அதான். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, சிதம்பரம் என்ன சொல்கிறாரு தெரியுமா, அது கூட்ட நெரிசலால் சாகலை, உடம்பு சரியில்லாமல் செத்து போனாங்களா. இப்படி ஒரு கேவலமான நிதி மந்திரி நம்ம நாட்டுக்கு இருந்திருக்காரு. யோசிங்க, எல்லாருக்கும் சொல்கிறேன், சிதம்பரம் மாதிரி ஒரு கேவலமான நிதியமைச்சர் எவ்வளவு கஷ்டப்பட்டு மக்கள் வந்து பண்ணியிருக்காங்க, அன்றைக்கி எவ்வளவு இதாக அனுபவிச்சாங்கங்கிறது ஒரு நிதி மந்திரி இப்படி பொறுப்பு இல்லாமல் பேசலாமா? உடம்பு சரியில்லாதவங்க தான் செத்தாங்கன்னா, சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனே இல்லாமல் அவ்வளவு கூட்டத்தில் குடிக்க தண்ணீர் இல்லாமல் தாகத்திலையும் பசியிலையும் அந்த 5 பேர் செத்துருக்காங்க. அதை வந்துக்கிட்டு இவர் வந்து உடம்பு சரியில்லாமல் செத்தாருன்னா, இப்படி ஒரு முதலமைச்சர், இப்படி ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், நிதியமைச்சர் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சதுக்கு நம்ம அத்தனை பேரும், தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் தலை குனியணும். ஏற்கனவே அவர் போய் ஊழல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், திகார் ஜெயிலில் போய் இருந்துட்டு வந்தார். அந்த ஊழல் பண்ணி நம்ம தமிழ்நாட்டு பேரை கெடுத்ததும் இல்லாமல் இப்படி ஒரு நிகழ்வை, துக்கமான நிகழ்வை அரசியலாக்கும் இவருக்கு சிதம்பரம் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். பொறுப்போடு பேசுங்க. ஒரு நாட்டுடைய நிதியமைச்சராக இருந்தவர் இவ்வளவு பொறுப்பில்லாமையாக பேசுகிறாரு. அவர் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறார். அதுக்கடுத்தது இந்த திமுக, அந்த நாட்டு வக்கீல், இந்த ஆர்எஸ் பாரதி, இந்த குரூப் எல்லாம் அதை விட்டாங்க, இதை விட்டாங்க. ஆர்எஸ் பாரதி, ஜெயலலிதா ஒரு மீட்டிங் நடத்தினாங்களாம், அதில் 4 பேர் செத்தாங்களாம். பாருங்கள், நாட்டு வக்கீல் எதோடு போயிது. மகாமகத்துக்கு ஜெயலலிதா போனாங்களாம், அதில் 2-3 பேர் செத்தாங்க. இவ்வளவு கேவலமான ஆளுங்களை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்னையா தப்பு பண்ணீங்கன்னு கேட்டால், அவங்க மீட்டிங்கில் 2 பேர் செத்தாங்கன்னு இவ்வளவு கீழ்த்தரமாக கேவலமான விஷயம் மக்களுடைய இதை புரிஞ்சுக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பொதுமக்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக ஸ்டாலினுக்கு எப்படி புத்திமதி சொல்கிறது, அதுதான் பெரிய இது. எப்படி புத்திமதி சொன்னாலும் கேட்க மாட்டார். யார் சொல்கிறது அது? ஸோ அவர் நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டார், அதை எடுத்துக்க மாட்டார். அதனால் ஒரு முக்கியமான ஆள் வந்து அவருக்கு புத்திமதி சொல்கிறாங்க. அந்த ஆளோட புத்திமதியை இப்போ வீடியோ போடுறோம். இதை பார்த்துட்டு ஸ்டாலின் திருந்துவாருன்னு நினைக்கிறேன். வச்சிருக்காங்க ஓகே, ஆனால் என்ன லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அத்தனை பேர் இடிச்சு தள்ளி
ஃபுல்லாக டேட்டினஸ் ஆக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, முடியல. இது அடுத்த வாட்டி பண்ணால் யோசிச்சு பண்ணுறது தான் பண்ணணும். யோசித்து என்ன பண்ணணும் என்ன ஆகணும்னு அடுத்த நாள் யோசிச்சுட்டு தான் மற்றவங்க கிட்ட சொல்லணுமே விட உடனே சொல்லிவிட்டு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ க்ரௌட் ஆக்குறாங்க. வருங்காலத்தில் அந்த ஒரு முக்கியமான ஆள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான். ஏன்னா தலைவிதி ஓட்டு போட்டாச்சு, இனி 5 வருஷம் உங்கள்கிட்ட இருந்து ஆகணும், வாக்கப்பட்டாச்சு, இருந்து ஆகணும் உங்களோட தமிழ்நாட்டு மக்கள். அதனால் இந்த 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 முக்கியமான நபர் சொல்லக்கூடிய இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்டாலின் வருங்காலத்தில் திருந்த வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் இந்த விமான சாகசம் விஷயமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, கருணாநிதி பேரில் ஒரு பெரிய பூங்கா திறக்கிறாரு. நாட்டு எவ்வளவு தான் சொல்கிறதுன்னு தெரியல ஸ்டாலினுக்கு. இல்லை அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்க அப்பாவுக்கு இப்படி வந்துக்கிட்டு மனசாட்சியே இல்லாமல் இப்படி ஒரு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கடவுளுக்காச்சும் பயப்படணும். உங்கள் அப்பா பெரிய உத்தமராக உங்கள் அண்ணா அறிவாலயத்துள்ளே வச்சுக்கிட்டு உங்கள் அப்பா துதிப்பாடுங்க. இது சென்னையில் மிக முக்கியமான பகுதி. அது ஒரு இவங்ககிட்டருந்து அதை வந்து கைப்பற்றினாங்க அரசாங்க நிலம்னு. பூரா அப்பா ஃபோட்டோ வச்சுக்கிட்டு கருணாநிதி பூங்காமா, கருணாநிதி பூங்கான்னு பேரை வச்சா அது வேற ஒரு பேர், அவர் பேரில் வச்சுக்கிட்டு கலைஞர் பூங்காவான் அப்படின்னு வச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாமல் திறந்துக்கிட்டு இருக்கார். அவர் பண்ணுற பல வெக்கங்கட்ட விஷயத்தில் இந்த ஒன்றா இதுக்கெல்லாம் லைப்ரரி, பஸ் ஸ்டாண்டு, கக்கூசு எல்லாத்துக்கும் வச்ச மாதிரி இது ஒரு அலங்கோலம் பூங்கா. அந்த பூங்கா வந்து இன்றைக்கி திறந்துருக்காங்க சென்னையில். கூடிய விரைவில் இறை சக்தி இருப்பது உண்மையானால் இத்தனை இதுவும் பேரெல்லாம் எடுத்து வருங்காலத்தில் ஒருவர் வருவார், யாராவது ஒருத்தர் இறைவனால் அனுப்பப்பட்டவர். இவர் வைக்கிற அத்தனை கருணாநிதி பெயர்களும் அழிக்கப்படும். யூபியில் நடந்த மாதிரி, மாயாவதி பண்ணது மாதிரி அத்தனையும் அழிக்கப்படும். வயிறு எரியுது. எப்படிப்பட்டவருக்கு நீங்கள் ரெகக்னேஷன் கொடுக்குறீங்க? ஒரு தேச தியாகிகளுக்கு எத்தனையோ பேருக்கு ஒரு இதை பேர் வச்சுருந்தீங்கன்னா யார் என்ன சொல்ல போகிற? நேதாஜி பூங்கான்னு வச்சுருக்கோம், இல்லை காந்தி பூங்கான்னு வச்சுருக்கணும். நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ணவங்க பேரை வச்சுருக்கணும், வஉசி பூங்கான்னு வச்சுருக்கணும். இந்த மாதிரி நாட்டுக்கு உயிர் தியாகம் பண்ண யார் பேரும் இல்லாமல் கருணாநிதி பூங்கான்னு வச்சு அரசாங்க பணத்தை எவ்வளோ கோடிக்கணக்காக வீணடித்த மாதிரி இதையும் வீணடிக்கிறார். ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். தப்பு மேலே தப்பு பண்ணுறீங்க, அதற்கான தண்டனை உங்களுக்கு விரைவில் வந்து சேரும். மக்களின் பணத்தை போய் இப்படி உங்கள் அப்பா பேரில் போய் மக்களுடைய இதில் வந்து உங்கள் அப்பா பேரை கொண்டு போய் சீரழிக்காதீர்கள் நாட்டை அப்படிங்கிறதையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது விஜய் கட்சியில் ஒரு இது டிவியில் நடிக்கிறவர் ஒருத்தர் பாலாஜின்னு, அவரும் ஒரு சினிமா நடிகர். அவர் போய் சேர்றார். எப்போவுமே பார்த்திங்கன்னா கட்சியில் சேர்ந்தாங்க கொஞ்சம் முக்கியமானவங்க செலிப்ரிட்டி அப்படின்னா நான் அந்த காலத்துலேருந்து பார்க்குறேன். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பித்தார். சில பேர் வந்தாங்க, எம்ஜிஆர் நேரம் வர சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு பொன்னாடை போற்றி பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து கட்சியில் சேர்ப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் கூட அப்படி தான். ராதா ரவி இந்த மன்சூர் அலிகான்கிறவரை ஏடிஎம்கேல சேர்க்கணுன்னாரு. அவரை நேரம் கூட்டிகிட்டு வாங்க, அவங்க பக்கத்தில் நிற்க வச்சு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்தாங்க. அதிமுகவில் சேர்க்கிறார். எல்லோருமே ஸ்டாலினையும் எடுத்துக்கோங்க, கருணாநிதியும் எடுத்துக்கோங்க. கட்சியில் சேர்றாங்கன்னா டி ராஜேந்தர் கட்சியில் சேர்ந்தார், கருணாநிதி பக்கத்தில் நின்று ஃபோட்டோ. இவர் ஸ்டாலின் அப்படி தான் அதிமுகலேருந்து சேர்ந்தாங்க, பக்கத்தில் நிற்கிஞ்சு ஃபோட்டோ. ஆனால் விஜய் மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த பாலாஜிங்கிறவர் இந்த டிவி நடிகர் பாலாஜி தன் கட்சியில் சேரணுன்னு ஒன்று நீங்கள் போய் புஷி ஆனந்தை பாருங்கிற. ஸோ இவர் போய் பாலாஜி புஷி ஆனந்த், விஜயோட பிஏ புஷி ஆனந்த், அந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் புஷி ஆனந்த் காலில் போய் விழுந்து கட்சியில் சேர்ந்தார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நாட்டை ஆள்வதற்கு கொஞ்சம் கூட விஜய்க்கு தகுதி கிடையாது, ஒரு அரசியல் கட்சி நடத்துவதற்கே தகுதி கிடையாது. தன்னை தேடி வருபவர்களிடம் தன் கட்சியில் வந்து சேர்பவர்களை மதிக்கக்கூடிய ஒரு பண்பு கூட அவருக்கு கிடையாது அப்படிங்கிறத இந்த இதை வச்சு நான் சொல்கிறேன். அதனால் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் வந்து விஜயை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அவருடைய நடவடிக்கையை எல்லாமே அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும், அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நேர்மாறாக செயல்படுகிறார் விஜய் அப்படிங்கிறத வந்து இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். இதை